வணக்கம். இன்றைக்கு நான் இந்த சிவப்பு பீன்ஸையும் கத்தரிக்காயையும் வச்சு ஒரு கறி செய்ய போறேன். வாங்க அதை எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். நான் இந்த டின் பீன்ஸ் தான் எடுத்தேன். அது அரைப்பதான் அவிச்சபடி தான் டின்னில் வாரது. அதில் தான் கறி வைக்க போறேன். இந்த கறி செய்யறதுக்கு முதல்ல நான் கத்தரிக்காயை பொரிச்சு எடுக்க போறேன். அதுக்கு சட்டியை வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் கொதிச்சிட்டுது. இப்போ கத்தரிக்காயை பொரிச்சு எடுப்பேன். கத்தரிக்காய் கொஞ்சம் பொரிச்சு எடுத்துட்டு செய்தால் நல்ல டேஸ்டாக இருக்கும் கறி. இப்போ இந்த கத்தரிக்காய் பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துட்டுது. இதை நான் எடுக்க போகிறேன். இப்போ இந்த கத்தரிக்காய் பொரிச்ச எண்ணெய்க்கு கடுகு, பெருஞ்சீரகம், வெந்தயம் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு சின்ன சின்னனா வெட்டி வச்சிருக்கிற உள்ளியை இப்போ சேர்க்க போகிறேன். உள்ளி கொஞ்சம் பொரிஞ்சு கொண்டு வர வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெங்காயம் கொஞ்சம் பொரிஞ்சு கொண்டு வர ரொம்ப கருவேப்பிலை சேர்க்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிற தக்காளியை இப்போ சேர்க்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். இதுக்குள்ள நான் இப்போ உப்பு சேர்க்க போகிறேன். உப்பு போட்டு தக்காளி நல்லா வதங்கி கொண்டு வந்துட்டுது. இந்த நேரத்தில் நான் இந்த கிட்னி பீன்ஸை சேர்க்கிறேன். இதுக்கடவான சூடு வேணுமா சேர்ப்பேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். இதே ஒருக்கா மூடி ஒரு நிமிஷம் அளவில் வதங்க விடுவோம். இதை இனிமே இந்த கறிக்களவான சுடுதண்ணியை சேர்க்க போகிறேன். தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் மூடி அவிய விடுவோம். இதை இப்போ கறி ஒரு 2 நிமிஷமாக அவிஞ்சு ஒன்று இருக்குது. இந்த நேரத்தில் நான் பொரிச்செடுத்த கத்தரிக்காயை சேர்க்க போகிறேன். இதோடய நான் பழப்புளி கரைச்சி வச்சிருக்கிறேன். அதை சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு உப்பை பார்த்துட்டு காணுமோண்டு பார்த்துட்டு நான் கொஞ்ச நேரம் மூடி அடுப்பை குறைச்சி வச்சு அவிய விட போகிறேன். இப்போ கறி நல்லா வத்தி ரெடி ஆயிட்டுது. நான் இதை வைக்க போகிறேன். நான் இன்றைக்கு கிட்னி பீன்ஸையும் கத்தரிக்காயையும் வச்சு ஒரு பிரட்டல் கறி செய்து எடுத்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலுக்கு ஆதரவு தாங்க. நன்றி.